Hello, welcome to the Sindhu. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமா இப்ப 2 நாள் நடந்த ஒரு புதிய அப்டேட் அப்படினு சொல்லலாம். நம்ம உலக அளவுல எல்லா நாடுகளுமே வந்து பதட்ட நிலையில வச்சிருக்க கூடிய ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு அப்படினு சொல்லலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ ரெண்டு செக்மெண்டா பிரிக்கணும்னா நேத்து நடந்த விஷயம் அப்புறம் இன்னைக்கு நடந்த விஷயம் அப்படினு சொல்லலாம். சோ நேத்து என்ன நடந்துச்சு அப்படினு கேட்டிங்கனா இந்தியா இதுவரையும் ரொம்ப நியூட்ரலா போயிட்டு இருந்த அமெரிக்கா கூட இருந்த உறவு இப்ப தட்டுப்பட்டு போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேவான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அகைன்ஸ்ட் ட்ரம்ப்புக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இவ்வளோ அகைன்ஸ்ட் ஆகி இவ்வளோ கடுப்பாகி நம்ம இந்தியா வந்து அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமா அமெரிக்காவுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அளவுக்கு யோசிக்கிறதுக்கு அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம். ஸோ ஆல்ரெடி அமெரிக்கா வந்து இம்போர்ட் அதாவது டேரிஃப் வந்து நிறையா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா நாடுகள் மேலுமே அந்த இம்போர்ட்டட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருந்தாங்க. நம்ம இந்தியாவுக்கு 25% வந்து ஆல்ரெடி வந்து இப்போ கரண்ட்ல இருக்கு இம்போர்ட்டட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது அமெரிக்கா ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா மேலே நாங்கள் இன்னமும் இம்போர்ட்டட் டேக்ஸ் வந்து அதிகப்படுத்த போகிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நீங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவு பண்ணுறீங்க, அதாவது சப்போர்ட் பண்ணுறீங்க. லைக் உக்ரைனை அகேன்ஸ்ட் பண்றதுக்காக உக்ரைனோட உயிரிழப்புகளுக்கு நீங்களும் ஆதரவா இருக்கீங்க ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றதுனால அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. இப்படி சப்போர்ட் அப்படின்ற விஷயத்தை எதை மீன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிசினஸ், அதாவது நீங்க ஆயில் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றீங்க. லைக் ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்குறதுனால அவங்களோட செல்வாக்கு அதிகமாகுது, அதனால அவங்க டெவலப் ஆகி அதுக்கப்புறம் உக்ரைன் வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்டைரக்டா வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு ஆதரவா நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி உங்க மேல நாங்க டாக்ஸ் அதிகப்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அமெரிக்கா ஒரு த்ரெட்டனிங் பண்ற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு இந்தியா அஃபிஷியலா வந்து நேத்து வந்து ரொம்பவே பிரேவா வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுருந்தாங்க. நீங்க சொல்றது எதுவுமே ரீசனபிளா இல்லை, அட் த சேம் டைம் நாங்க வந்து பிஸ்னஸ் பண்றோம்னா அப்ப நீங்களாம் ரஷ்யா கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் வந்து அஃபிஷியலா பதிலடி செமையா வந்து ட்ரம்ப் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அஃபிஷியலா சொல்லிட்டாங்க ட்ரம்ப்புக்கு. ஓகேங்களா, நீங்க சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லை, அட் த சேம் டைம் நாங்க ரஷ்யாவுக்கு ஃபேவரா இல்லை. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு டிமாண்ட் தேவைப்பட்டுச்சா இல்லை, அவங்க இப்ப ரஷ்யா கிட்ட வாங்க முடியாதுன்றதுனால எங்க கிட்ட வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நாங்க யூரோப் கண்ட்ரிஸை மட்டும் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுன்றதுனால நாங்களும் வேற வழி இல்லாம ரஷ்யா கிட்ட வாங்குற மாதிரி ஆச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்ற ஒரு விஷயத்த மீன் பண்ணி தான் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் நாங்க இதை நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாங்க எதுக்கு போய் நாங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாவோ எந்த ஒரு நேஷனோ வந்து தூண்டுறதுக்கோ இன்னொரு நேஷன் அழிக்கிறதுக்கு நாங்க எதுக்கு தூண்ட போறோம்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அஃபிஷியலா விட்டு அட் த சேம் டைம் நாங்க பண்றது பிசினஸ்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்க 4-5 விஷயத்த வந்து அமெரிக்கா ரஷ்யா கூட பண்ற சில பிசினஸ் வந்து முன்னெடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது செம பதிலடியா வந்து ட்ரம்ப்புக்கு வந்து வெடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு காலையில. ஸோ இதெல்லாம் நேத்து நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நேத்தே வந்து ஒரு கன்க்ளூஷன் சம்திங் ரஷ்யா வந்து அமெரிக்கா வந்து நிறைய விஷயங்கள் வந்து எகென்ஸ்டா பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இந்தியாவுக்கு 25% 50% வந்து டாக்ஸ் டரிஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரஷ்யா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க இன்னும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட் த சேம் டைம் எங்க கூட பிசினஸ் பண்ற ஒரு விஷயம், அதாவது மற்ற நாடுகள் பண்றாங்கன்றதுனால நீங்க அவங்க மேல டாக்ஸ் போடுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எங்களுக்கு தெரியலன்றதுனால ஆல்ரெடி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டா வந்து நிறைய விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான காரணத்துக்கு ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 8 மாசத்துல எக்கச்சக்கமான முடிவுகள் வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அதாவது ரஷ்யா உக்ரைன் வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு ரஷ்யா கிட்ட நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கும் போதும் ரஷ்யா முன்னாடி பண்ணிட்டு இருந்தா, அதாவது புட்டின் என்ன பண்றாருன்னா முன்னாடி ஜோ பைடன் இருந்த பீரியட்ல விட ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் டபுள் மடங்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் மேல அதிகமான மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பாதிப்பு அதிகம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து இன்னும் டென்ஷன் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இந்த மாதிரி மற்ற நாடுகளை வந்து டார்கெட் பண்ணி எங்க கூட பண்ற எல்லாமே எகென்ஸ்டா பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த ரஷ்யா முன்னெடுத்து வைக்குது. ஸோ இதை ரஷ்யா முன்னெடுத்து வச்சது மட்டும் இல்லாம ரஷ்யா வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரம்ப் சொல்றதை அவமதிச்சு நிறைய அட்டாக் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து அவங்களோட செயல்பாடுகள் மூலமாவே நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னா. இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, ரஷ்யா வந்து ஒரு புதிய, இந்த வீடியோட முக்கியமான ஹெட்லைனே அதான். ஸோ INF அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பந்தத்தைப்படி 1987 வந்து ரஷ்யா அண்ட் அமெரிக்கா 2 நாடுமே வந்து இந்த ட்ரீட்டி சைன் பண்ணுது. இந்த ட்ரீட்டி படி வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சுல இருந்து லாங் ரேஞ்ச், அதாவது ஃப்ரம் லேண்ட் டு ஏர் அப்படின்னு சொல்லலாம்.
தரவழியிலேருந்து மேலே பறக்கக்கூடிய மிசைல் அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சிலேருந்து லாங் ரேஞ்ச் வரையும் யாருமே வந்து இந்த 2 நாடுகளுமே வந்து உற்பத்தி பண்ணக்கூடாது. அட் சேம் டைம் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கக்கூடாதுன்ற ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால 2 நாடுகளுமே மியூச்சுவலாக வந்து அவ்வளோ பெரிய மிசைல் அட்டாக்கு போக மாட்டாங்கன்ற ஒரு தீமில் தான் வந்து இந்த ஒப்பந்தம் சைன் இன் பண்ணுது 1987. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த 2 நாடுகளுமே ரொம்ப பவர்ஃபுல்லான நேஷனாக மாறுது. ஸோ இதனால கோல்டு வார் அப்படின்ற ஒரு விஷயம்னால 2 நாடுகளுமே எப்போ வேணாலும் பெரிய ஸ்டெப் எடுக்கலாம் போருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்னால இந்த ஒப்பந்தம் வந்து முக்கியமாக மற்ற நாடுகளுக்கோட இம்பேக்டை வந்து குறைக்கணும், இந்த போர் நடக்கக்கூடாது நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுற அளவுக்கு இந்த ஒப்பந்தம் வந்து அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். பட் இதை வந்து அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் வெளியில் வருது, 2019 வெளியில் வருது. ஸோ இது அதுக்கான ரீசனாக என்ன சொல்லி வெளியில வருது அப்படின்னா, ரஷ்யா வந்து இந்த மாதிரி இல்லீகலா வந்து லைக் மிசைல்ஸ் வந்து இன்னமும் அவங்க டெப்ளாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து வச்சு நாங்க இதுல இருந்து வெளியில விலகிறோம், இதனால விலகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் வெளியில வருது. அது என்னதான் இவங்க வெளியில வந்தாலும் ரஷ்யா வந்து ஸ்டில் ஃபாலோ த ட்ரீட்டி அப்படின்னு சொல்லலாம். அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ லாஸ்டா ட்ரம்ப் வந்து இன்னும் 2 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட 2 பவர்ஃபுல் சப்மரைனை வந்து கொண்டு போயிட்டு ரஷ்யாவோட சி ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாரு. ஸோ அதனால ரஷ்யா இன்னுமே டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ ரஷ்யாவோட ரிலேஷன் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அதிகப்படுத்துறது ஒரு டென்ஷனு. அட் த சேம் டைம் இந்த மாதிரி சப்மரைன் ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கும்போது ரஷ்யா இன்னும் டென்ஷன் ஆகி நாங்கள் இந்த ட்ரீட்டிலாம் நோ லாங்கர் இருக்க மாட்டோம், நாங்களுமே வித்ரா பண்றோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு அபிஷியலா சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால இன்னும் பதட்டம் அதிகமாகுது. இது ரஷ்யாவுக்கு மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, இதுக்கு இடைப்பட்ட மற்ற நாடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு இம்பாக்டை வந்து சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இதோட ஃபர்தர் இம்பாக்ட்ஸ் அண்ட் நம்ம இந்தியாவுக்கு போடப்பட்ட டாக்ஸா இருக்கட்டும், இதனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, ப்ரோஸ் இருக்கு, கான்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் அகேன்ஸ்ட் அமெரிக்கா அப்படின்றது இந்தியாவோட பவர்ஃபுல்ல வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துது அப்படின்னு சொன்னா. ஈவன் நம்ம லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஈவன் பாகிஸ்தானோட அட்டாக் பண்ணும்போது கூட நம்மளோட பவர்ஃபுல் நம்ம நேஷன் வந்து கொஞ்சம் லைக் எங்கேயுமே வந்து ஒரு வீக்கரா நம்மளை காட்டிக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவும் நாங்களும் எங்களுக்கும் பவர் இருக்கு, நாங்களும் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம்டா அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்கிறது ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அட் த சேம் டைம் ரஷ்யா வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து இன்டைரக்டா சொல்லியிருக்கா எகென்ஸ்ட் அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து தெரியும். ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 5 நாடுகளுமே இணைஞ்சு இந்த அமைப்புல முக்கியமான எங்களுக்கு பவர்ஃபுல்லா அண்ட் சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த நாடுகள்லாம் எகென்ஸ்ட் அமெரிக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அபிஷியலா சொல்லியிருக்கு. அட் த சேம் டைம் இந்த பர்டிகுலர் விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது சம்திங் இட்ஸ் எல்லாருமே அமெரிக்கா தான் மற்ற நாடுகளெல்லாம் டார்கெட் பண்ணுதா இல்லை மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்காவை டார்கெட் பண்ணுதா அப்படின்னு ஒரு வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படி தெரியும். பட் சில விஷயங்கள்ல இப்போ அமெரிக்கா முக்கியமா அவங்களோட அட்வைசர்ஸே வந்து ட்ரம்ப்பை வந்து நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, எல்லா நாட்டையும் பகைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய டாக் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு. ஸோ வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கும் உங்கள் செந்தூர்.